வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே. இந்த வீடியோவில் கருமலையில் இருக்க வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மறை மாவட்டம், பொள்ளாச்சி மறை வட்டத்தில் இருக்குது. மலை வளம் செறிந்த கருமலை எஸ்டேட் பகுதி கிபி 1942 ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு காடாக காட்சியளிச்சிச்சு. அந்த காட்டில் உள்ள மரங்களை வெட்டுறதுக்காக கேரளாவிலேருந்து ஒரு சிலர் வந்தாங்க. அவங்க அந்த காட்டை அழிக்கணும் அப்படின்ற வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அங்கே பாம்பு தொல்லைகள் அதிகமாக இருந்ததுனால புனித வர்கீஸ் படம், அதாவது புனித ஜார்ஜியார் படத்தை வச்சு மக்கள் அங்கே வழிபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆலயம் கட்டலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கருத்தை அங்கே இருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து கருமலை டாப் டிவிஷனில் பணியாற்றி வந்த ஜார்ஜ் அப்படின்ற காட்டு இலாக்கா அதிகாரிகிட்ட சொன்னாங்க. அவரும் அங்கே இருந்த காங்க்ரீவ் அப்படின்ற ஆங்கிலேய துறையிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி ஆலயம் கட்டித்தரணும்னு பல முறை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கவே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, ஒரு நாள் காங்க்ரீவ் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த காடுகளை மேற்பார்வையிடுறதுக்காக குதிரை மேலே ஏறி அந்த வழியாக போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த குதிரை நின்றுட்டு போக மறுத்துருச்சு. அவருக்கு இன்னும் ஒன்றுமே புரியலை, என்ன இந்த குதிரை எங்கேயுமே போக மாட்டேங்குது, இந்த இடத்துல நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது அங்கே வந்த காட்டுலாக்கா அதிகாரி அழைச்சி, இந்த குதிரை இந்த இடத்துலேருந்து போக மறுக்குது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த காட்டு இலாக்கா அதிகாரி, இந்த இடத்துல தான் புனித ஜார்ஜியோட ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு இறைவன் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா குதிரை இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் வாக்கு கொடுக்குறாரு, சரி இந்த இடத்துல ஆலயம் கட்டலான்னு. கடவுளோட கிருபையில் அந்த குதிரை அந்த இடத்த விட்டு நகன்றுச்சு. இந்த நிகழ்ச்சி அங்கேருந்த மக்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. துறையின் வாக்குறுதியை உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்றதுனால அடுத்த நாளே அந்த இடத்துல ஒரு சிறிய ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டது. இந்த ஆலயத்தில் வால்பாறை பங்கு தந்தை அர்ப்பணி செபாஸ்டியன் முதல் முறையாக திருப்பலி நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் இந்த கோயில் மூலமாக பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தன. மக்களை துன்புறுத்தக்கூடிய பல இன்னல்கள் அந்த இடத்த விட்டு நீங்குச்சு. இந்த ஆலயத்துக்கு போய் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறப்பட்டன. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் பெற்றாங்க. நோயினால் அவதிப்பட்ட மக்கள் அவங்களோட நோய் நீங்கி சுகம் பெற்றாங்க. இந்த நிலையில் கிபி 1974 வர்கீஸ் ஆலயம் மக்கள் வாழ்ந்து வர பகுதியில் மாற்றி கட்டுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த பகுதி மக்களும் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கம்பெனி இயக்குனரான திரு லக்கோனி அப்படின்றவரோட உத்தரவின்படி கருமலை டாப் டிவிஷனில் வசித்து வர அருமை நாயகம் அப்படின்ற மேஸ்திரியோட வீடு இருந்த இடத்துல ஆலயம் கட்டி தருவதா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்போ ஜெனரல் மேனேஜராக இருந்த திரு மேயோ அப்படின்ற ஆங்கிலேயர் கருமலை டாப் டிவிஷன் காட்டிலாக்கா அதிகாரி பணிமனை பொறியாளர் திரு ஆண்ட்ரோஸ் அவர்களால் சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்துக்கு வர்கீஸ் ஆலயம் அப்படின்னு பேர் வைக்கணும்னு மக்கள் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இயற்கை எண்ணெய் கொலுவீற்று இருக்கிற ஆனைமலை பகுதியில் வேளாங்கண்ணி மாத ஆலயம் இல்லாத காரணத்தால் ஜெனரல் மேனேஜர் மேயோ அவர்கள் இந்த கோயிலுக்கு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அப்படின்னு பெயர் சுட்டினார். இந்த ஆலயத்துக்கு பேர் வர்றதுக்கு காரணமே இவர் தான். பின்னர் 1975 ஜூலை மாதம் 9 கோவை மறைமாவட்ட மேதகு ஆயர் அம்புரோஸ் அவர்களாலும் பங்கு தந்தை அருள்பணி அமல்ராஜ் அவர்களாலும் இந்த ஆலயம் அர்ச்சிப்பு செய்யப்பட்டது. அருள்பணி அமல்ராஜ் அவர்கள் இந்த கோயிலை விரிவுபடுத்தி மிக நேர்த்தியாக அழகுபடுத்தினார். அப்புறமா ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த ஆலயத்தை புதுசாக கட்டுறதுக்காக அப்போதைய பங்கு தந்தை அருள்பணி ஏடிஎஸ் கென்னடி அவர்களின் வழிகாட்டுதலில் 14/3/2001 அன்னைக்கு மேதகு ஆயர் எம் அம்புரோஸ் அவர்களால் இறைமக்கள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆலயத்துக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எல்லாமே கோவை, பொள்ளாச்சி ஆகிய இடங்கள்லேருந்து வாகனங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டு ஆலயத்திற்கு 500 அடிக்கு முன்பாக இறக்கப்பட்டு அவை தலைச்சுமையாக எடுத்து செல்லப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பழைய ஆலயத்தின் வழிபாடுகள் தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட பழைய ஆலயத்தை இடிக்காமல் அதனை சுற்றி காங்கிரீட் தூண்கள் அமைத்து பல இன்னல்களுக்கு மத்தியில் கட்டுமான பணிகள் இரவு பகலாக நடைபெற்றது. 15/1/2003 அன்னைக்கு பங்குத்தந்தை அருள்பணி கென்னடி மாவட்ட அருட்பணியாளர்கள் மற்றும் இறை மக்கள் முன்னிலையில் கோவை மறைமாவட்ட மேனாள் மேதகு ஆயர் அம்புரோஸ் அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது.
இந்த ஆலயத்துக்கு இன மத வேறுபாடுகளின்றி மக்கள் வந்து அன்னையிட்ட அருள் வளங்களை பெற்று செல்கிறாங்க. இந்த ஆலயத்தின் மூலமாக பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து வருது. குழந்தை இல்லாதவங்க குழந்தை செல்வம் பெறுறாங்க, நோயினால் துன்பப்படுறவங்க நோய் நீங்கி நலம் பெறுறாங்க, சமாதானமின்றி வாடுறவங்க சமாதானத்தை பெற்று செல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் உள்ள அன்னையின் வழியாக நடைபெறுகிற அற்புத நிகழ்வுகள் மூலமாக வால்பாறை பகுதியில் இருக்கிற 56 எஸ்டேட் மக்களும் பிற பகுதிகளில் வசிக்கிற மக்களும் வந்து வரங்கள் பல பெற்று மகிழ்கிறாங்க. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கருமலை வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாதாவோட புகழ் எல்லாருக்கும் போய் சேரணும். மாதாவோட புகழோங்க வேண்டும். மரியே வாழ்க.